இது தேவையா? என்னங்க இது தேவையான்னு சொல்றீங்க? எது தேவை எது தேவையில்லைன்னு விவரமா சொன்னாதானே தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்றேங்க. இது தேவையா அப்படிங்கிற தலைப்பு ஏன் தெரியுமா வச்சேன்? சில பேர் இல்லைங்க, பல பேர் இல்லத்துல காலையில எழுந்த உடனே பக்தி பாடல் போவோம். சரி, இது தேவை. எது தேவையில்லை அப்படின்னா ராசி பலன் போவோங்க. டெய்லி காலையில நானே பார்ப்பேன், எல்லார் வீட்டில் இருந்தோம் மேஷராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு, பயங்கர சவுண்டுங்க. இது தேவையாங்க? டெய்லி ராசி பலன் என்ன இருக்கு பார்க்கறதுக்கு? இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேங்க. ஒரு ராஜா இருந்தாரா, அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்ததா. என்னன்னா, அந்த காலத்துல அதாவது ராமாயணம் மகாபாரதம் நடக்கும் பொழுது பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் ஏன் தேவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் எதுக்காக அவங்கள கஷ்டப்பட்டாங்க? பாண்டவர்கள் கஷ்டப்பட்டாங்க, துரியோதனன் கஷ்டப்பட்டாரு, ராமன் கஷ்டப்பட்டாங்க. எதுக்கு இவங்களாம் கஷ்டப்படணும்? முன்கூட்டியே என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் அறிந்தவர்கள் இருக்கும் பொழுது ஏன் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று ராஜாவுக்கு சந்தேகம் இருந்தது. அதனால அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். அந்த சபையில் ஒரு மகான் இருந்தார். அவர் சொன்னாராம், அரசே, எது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது நிச்சயம் நடக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா அந்த மகான். உன்ன அரசருக்கு கோபமா? அது எப்படிங்க? முன்கூட்டியே அறியும் சக்தி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா? பாண்டவர்கள் கிட்ட, ஏன்பா நீ சண்டை போடாத, இப்படி சண்டை போறதுனால உங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால சண்டை போடாதீங்க சொல்லிட்டு சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். முன்கூட்டியே துரியோதனிடம், நீ வேஸ்டா பாண்டவர்களிடம் சண்டை போற, அப்படி சண்டை போறதுனால உனக்கு ஒரு பிடி மண்ணு கூட கிடைக்காது, ஒண்ணுமே இல்லாம போவ, அதனால நீ சண்டை போடாதன்னு அட்வைஸ் பண்ணி இருக்கலாமே. முன்கூட்டியே நடப்பதை அறியும் சக்தி உள்ள மகான்கள் ரிஷிகள் ஏன் அவர்களுக்கு புத்தி சொல்லவில்லைன்னு அரசர் கேட்டாராம். அதற்கு அந்த மகான் சொன்னாராம், சரி இவ்வளவு பேசுறிய, விதியை மாற்றும் சக்தி உனக்கு இருக்குன்னு நீ நினைச்சனா 7 நாள்ல உனக்கு ஒரு பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்கும், அதுல இருந்து தப்பிச்சுட்டா நீ என்ன பாரு, அப்படி தப்பிக்கலனா நான் உன்னை பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை விட்டு அந்த மகான் வெளியே போயிட்டாராம். அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததாம். என்னடா 7வது நாள் நமக்கு பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்கும்னு இந்த மகான் சொல்லிட்டாரு, இதுல இருந்து தப்பிக்கணும், இல்லைன்னா அசிங்கமாயிடும். அந்த மகான் பாத்தியா, விதியை வெல்லும் சக்தி உன்னிடம் இல்லை, முன்கூட்டியே எல்லாம் சொன்னேனே என்ன செய்தாயின்னு நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லா சாமியாரைகளையும் மகான்களையும் அழைத்து எனக்கு பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே எல்லா மகான்கள் ரிஷிகளை என்ன சொன்னாரா, அரசே நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன செய்யுங்க, 7 நாளும் அந்தணர்களை வைத்து அதாவது பூஜை பண்ணுங்க, யாகம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உன்ன அரசரும் சரி சொல்லிட்டு 7 நாளும் பயங்கரமா பூஜை பண்ணாரு. யாகம் விடிய விடிய 24 மணி நேரமும் ஓமம் வளர்த்துட்டே இருந்தாங்க. அப்போ 7வது நாள் 7வது நிமிடம் அரசர் மனசுல ஒரே சந்தோஷம், குஷி. இந்த மகான் சொன்னாரு எனக்கு பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்கும்னு, இன்னும் 7வது நாள் முடிய 7 வினாடிகள் தானே இருக்கு, அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அந்த மகானை பார்த்து, பாரு நான் விதியை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு மனசுல என்னென்னவோ கற்பனை. அந்த மகான் கேட்ட, இப்படி பேசணும் அப்படி பேசணும், நான் ஜெயிச்சிட்டேன் பாரு அப்படிலாம் சொல்லணும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் மனசு. 7வது நிமிடம் வர நேரத்துல அந்த 7 நாளும் பூஜை பண்ணாங்க இல்லையா, அதனால ஒரு அந்தனர் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காரு. அப்படி சொக்குது, ஆனா வாய் உச்சரிக்குது, மந்திரம் உச்சரிக்குது, ஆனா கண்ணு அப்படியே சொக்குது, தூக்கத்துல சொக்குது. அந்த அரை தூக்கத்துல இருக்கும் பொழுது அவர் கனவுல ஒரு சிங்கம் அவரை கடிக்க முன்னாடி அப்படியே பாயிற மாதிரி ஒரு கனவு. அந்த அரை தூக்கத்துல அந்த அந்தனர் கனவு காண்றாரு. அந்த நேரத்துல அந்த யாகத்துல உட்கார்ந்து இருந்த அரசர் என்ன தெரியுமா பண்றாரு, ஓமம் வளர்த்து கொண்டு இருக்கும் அந்த அந்தனரை லைட்டா அப்படி தட்டி எழுப்ப பாக்குறாரு. அப்படி உடம்புல அப்படி கையை வச்ச உடனே அரை தூக்கத்துல இருந்த அந்தனர் அவர் கனவு கண்டாரு இல்லையா, புலி அவர் விரட்டுற மாதிரி. அவர் அந்த நேரத்துல அரசர் அவரை தொட்ட உடனே புலிதான் நம்மளை கடிக்க வந்துருச்சோன்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்துல எகிரி குதிச்சு யாக குண்டத்துல வீழ்ந்துடுறாரு. இன்னும் அரசர் பதறி போறாரு. அந்த 7வது நொடி அந்த எப்படி பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மகான் சொன்னாரோ அதே போல அந்த 7வது நொடி அந்த அரசர் அந்த அந்தனர் யாகம் செய்யும் அந்தனரை அரை தூக்கத்தில் இருக்கும் அந்த அந்தனரை அழகா அப்படி மெல்லமா அப்படி தொட்ட உடனே பயத்துல புலிதான் நம்மளை கடித்து விட்டதோன்னு பாஞ்சு தீயில விழுந்துட்டாரு. இதனால அவருக்கு அரசருக்கு பிரம்மஹிஸ்தி தோஷம் பிடித்து விட்டது. அந்த நேரத்துல அந்த மகான் வந்தாராம், பாத்தியா அரசே, நான் முன்கூட்டியே உனக்கு எல்லாமே சொன்ன பிரம்மஹிஸ்தி தோஷம் உனக்கு பிடிக்கும்னு, அதெல்லாம் விதியை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது, முன்கூட்டியே தெரிந்தால் விதியில் இருந்து தப்பலாம்னு நான் சொன்னேன். விதியை மாற்றும் சக்தி யாருக்கும் இல்லை, படைத்த பிரம்மனுக்கும் இல்லை,
அதனால தான் 5 தலை பிரம்மன் 4 தலை பிரம்மனாக மாறினார். அதனால தான் சொல்கிறேன், விதியை மாற்ற சக்தி யாருக்கிட்டுமே இல்லை. நடக்கணும்னு இருக்கிறது நடந்து தான் தீரும்னு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, டெய்லி ராசி பலன் பார்க்குறாங்க பல பேர். அது வந்து நெகட்டிவ்ங்க. காலையில் வந்து சுவாமி பாடல் ஒலிக்க செய்கிறாங்க. அது ரொம்ப நல்லது, நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அடுத்த செகண்டே மேஷ ராசிக்கு அஷ்டம சனி, ரிஷப ராசிக்கு பாத சனி, அந்த சனி இந்த சனியும் சொல்கிறாங்க. இதனால் அந்த இல்லத்தில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக வீழும். இது தேவையா சொல்லுங்கள்? மனுஷனாக இருந்தால் ஜலதோஷம் பிடிக்கும், ஜாதகமாக இருந்தால் எல்லா தோஷமும் பிடிக்கும். அதனால டெய்லி ஜாதகம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. காரியம் பண்ணும்போது ஜாதகம் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணும்போது, இல்லை வீடு கட்டும் போது, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது, இல்லை மாதத்துக்கு சந்திராஷ்டமம் வருது இல்லைங்களா, அந்த நேரத்தில் வந்து ஜாதகம் பார்க்குறது, டைம் பார்க்குறது எல்லாமே செய்யலாம். டெய்லி ராசி பலன் பார்க்குறதுனால எந்த லாபமும் இல்லைங்க, நஷ்டம் தான் வரும். நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இல்லத்தில் வந்து அதிகமாக ஒலிக்க செய்யும். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால அந்த இல்லத்தில் வந்து நல்ல விஷயங்கள் வந்து தடப்படும், விளங்காமல் போயிடும். சுருக்கமாக தப்புன்னு சொன்னோன்னா, டெய்லி ராசி பலன் பார்க்குற வீடு வந்து விளங்காமல் போயிடுங்க. இது யார் என்ன வேணாலும் கோச்சிக்கலாம், அது வந்து எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா டெய்லி பார்க்கவே கூடாது, அது தேவையே இல்லை. அப்படி பார்க்குறதால கஷ்டங்கள் தான் வரும். ஏன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ராசியை வந்து நம்ம கேட்குறோம். உதாரணத்துக்கு விருச்சிக ராசின்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம வீட்டில் விருச்சிக ராசியே இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க, விருச்சிக ராசிக்கு நீ நேரம் சரியில்லை, அஷ்டம சனி இருக்குது, உஷாராக இருக்கணும், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த வீட்டில் வந்து ஒலிக்கும். அந்த வீட்டில் வந்து அந்த ஒலிக்கிறதுனால நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இல்லத்துக்கு வந்து அதிகமாக இருக்கும். காலையில் நல்ல வைப்ரேஷன் வரணும்னு எப்படி சாமி பாட்டு போடுறீங்களோ, அதன் பிறகு எதுக்கு ராசி பலன் பார்க்கணும்? கடவுளை வணங்கின பிறகு எதற்கு ராசி பலன் சொல்லுங்க? எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். காலையில் நல்ல பாட்டுகளை ஒலிக்க செய்துவிட்டு ராசி பலனையும் ஒலிக்க செய்தால் அது வீடு விளங்குமா? உருப்படாதுங்க. நீங்கள் என்ன வேணால் கோச்சிக்கலாம், எப்படி இப்படிலாம் சொல்லலாம், இது வந்து சொல்கிறது தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என் மேலே கோவப்படலாம். அது வந்து நான் நினச்சேன், அதை பற்றி நான் வருத்தப்படலை. ஏன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே காலையில் ஒலிக்க செய்கிறீங்க. அதனால உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா உங்கள் இஷ்டம். நன்றி.